லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். அதில இருந்தால் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டா என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. மேஷ லக்னம். இது வந்து மேஷ ராசிக்கும் ஒர்க் ஆகும். மெயினாக லக்னம். அதாவது உங்கள் கட்டத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்காங்க. அதாங்க லக்னம். சரியா? மேஷ லக்னம்ன்றது செவ்வாயோட வீடு. இது வந்து ஆண் வீடு, நெருப்பு வீடு. செவ்வாய் தான் அதிபதி. சார் அதுனா ஆண் வீடுன்னு வீடுகளாவே ஆண், பெண், அழி வீடு அப்படின்ற மாதிரி நம்ம அழின்னா தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். சரி அந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருப்போம். அதில் இது வந்து ஆண் வீடு. ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அப்போ இதில் பொண்ணு பிறந்து அவங்களும் ஆனான்னா பொண்ணும் ஆண் மாதிரி வீரமாக இருக்கும். சரி இதோட கேரக்டர் ரொம்ப போல்டு. அப்போ பெண்கள் போல்டு இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. பெண்கள் அப்படின்றவங்க ரொம்ப பாசம், நளினம் அந்த மாதிரி ஆதி காலத்துலேருந்து இப்போ நிறைய மாறுது. ஆனால் அவங்க பெண்களுக்கு வந்து முக்கியமாக பாசம், அன்பு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மேஷம் வீடு ஆண் வீடு. ஆண்லேயும் எப்படி நெருப்பு வீடு. அதாவது செம போல்டாக இருப்பாங்க. நீங்கள் லேடிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கர கெத்தாக இருப்பாங்க. கிட்ட அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேச முடியாதுடா பிரிச்சிரும் அப்படின்வாங்கல்ல அதெல்லாம் மேஷம். சரியா? சரி போல்டாக இருப்பாங்க. டன். இப்போ இதில் வந்து இவங்களுக்கு ஜென்ரலாக என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் தான். முதல்ல தைரியம். என்ன நடந்தாலும் செம்ம போல்டாக இருப்பாங்க. இதில் பிறந்த ஒரு ஒரு ராஜா, நிறைய ராஜா இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜா ஒருத்தர் சொல்கிறேன். இவர் அசோகர். நம்மளுக்கு சாம்ராட் அசோகர்னு சொல்லுவோம். அசோகா த கிரேட்டுன்னு சொல்லுவோம். அவர் வந்து இந்தியாவை தாண்டி பல நாடுகளை கேப்சர் பண்ணார். தென்னிந்தியா மட்டும் கேப்சர் பண்ணல. ஏன்னா சோழர்களால் அவரால் உள்ளே வர முடியல. ஆனால் உலகம் முழுக்க நிறைய இடம் கேப்சர் பண்ணார். அவர் வந்து நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ். கலிங்க வார் தாண்டி நிறைய விஷயத்துக்கு அவர் ஃபேமஸ். அவர் வாழ்க்கையில் நிறைய போர்கள் அதிகமாக போர்கள் புரிஞ்சது அசோகர். அந்த அசோகர் பிறந்தது மேஷம் தான். சரி அந்த மாதிரி இவங்களுடைய போர்க்குணம் இருக்கும். எப்படின்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது நம்ம நார்மலாக பேசக்கூட என்ன அப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த லைட்டாக தெனாவிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து மேஷத்துக்கு நிறையவே இருக்கும். அது வந்து அந்த மேஷ லக்னத்தோட எந்த கிரகம் இருக்குது, எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இது வந்து மருத்துவ கிரகம். இது வந்து இதுவும் நீங்கள் சொல்லலாம் கவர்மெண்ட் கிரகம்னு சொல்லலாம். தலைமை பண்பும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் மேஷத்தில் இருக்க நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க. அதுவும் முக்கியமாக காவல்துறை, டிஃபென்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஐடி அந்த மாதிரி போனால் ஐடியில் வந்து சைபர் செக்யூரிட்டி, இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஐடி ஆஃபீஸுங்கிற நிறைய பேர் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. செக்யூரிட்டி ஹெட்டுலாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் இதெல்லாம் மேஷம். இதையும் தாண்டி என்னென்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து மேஷத்தில் இருப்பாங்க. அதே சார் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா பிஸ்னஸ் நடத்துறதுக்கும் போர்க்குணம் வேணுங்க. என்ன நடந்தாலும் என் பிஸ்னஸ் நான் மேலே கொண்டு வருவேன். அந்த தைரியம், அந்த கெத்து, அந்த போர்க்குணம் இருக்கணும். இவங்களும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நிறைய இவங்க வந்து தளபதின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கான கடவுள் செவ்வாய் தான் இந்த ராசிக்கு அதிபதி. இதுக்கான கடவுள் யார்? முருகர் யார்? தளபதி. தேவர்களின் சேனாதிபதி, சிவனின் புதல்வன், சிவ கணங்களுக்கும் சேனாதிபதி இவர். சரியா? அதனால் இவங்க வந்து நிறைய இடத்துல ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷனில் வந்துடுவாங்க. இதில் இருக்க நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்க நிறைய பேர் மருத்துவம் படிக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்களுடைய சூழ்நிலை தகுதி பொறுத்து. இதிலலாம் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த குழந்தைங்க ஜாதகம் எடுத்துருவாங்க சார், இந்த குழந்தைய டாக்டருக்கெலாம் படிக்க வைக்கலாமான்னு. மேஷத்தில் இருக்கவங்க நிறைய பேர் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம். சரிங்களா? அவங்கவுங்க பொருளாதாரம் பொறுத்த நர்சிங்கோ இல்லை ஃபார்மசிஸ்ட்டோ மெடிக்கல் உள்ள இவங்க போனால் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவாங்க. அதுவும் இப்போ இதில் வந்து 3 நட்சத்திரம் வரும். அஸ்வினி வரும், அதுக்கப்புறம் பரணி வரும், கார்த்திகை வரும். இப்போ அஸ்வினிலாம் பார்த்திங்கன்னா கேது உடைய குணம் கொண்டது. அஸ்வினி குமாரர்கள் இவங்களாம் டிஃபால்ட்டாகவே அஸ்வினினாவே
ஆட்டோமேட்டிக்காவே இவங்களுக்கு வந்து மருத்துவ குணம் வந்துரும். நம்ம வீட்டுங்கள்லலாம் பாருங்களேன், நம்ம அத்தைங்க, பெரியப்பா, பெரியம்மா இல்லன்னா ஒண்ணும் இல்ல நம்ம ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம உடம்பு முடியல ஆன்ட்டின்னு போய் உட்காந்தா, "இருடா இன்னும் ஒரு கஷாயம் போட்டு தருவாங்க." அது குடிச்சா டக்குனு நம்ம உடம்பு செட் ஆயிடும். நீங்க அவங்களும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்க வந்து நெறைய பேர் மேஷ ராசியில இருப்பாங்க. இப்ப எங்களுக்கு ஜோதிடர்களுக்கு ஓரளவுக்கு அந்த உருவ அமைப்பு, பேச்ச வச்சே நாங்க கண்டுபிடிச்சோம். இவங்க இந்த ராசி, இந்த மாரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கையால நீங்க நார்மலா ஒரு காஃபியோ, ஒரு கசாயமோ, இல்ல ஒரு சாதாரண டேப்லெட்ட அவங்க கையால எடுத்து நீங்க சாப்பிடும்போது, டக்குனு உடம்பு சரியாகும். ஏன்னா, இந்த டிஎன்ஏ அப்படி. அந்த லக்னம், அந்த கர்மாவ அது கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ, இதுதான் அவங்களுடைய ரொம்ப பாசிட்டிவ். இவங்க நெகட்டிவ்னா கோவம் வரும். கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடலாம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர். ஏன்னா, செவ்வாய்க்கான கடவுள் முருகர். சூப்பர்பா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் காளி, துர்க்கை இவங்களையும் வழிபடலாம். இது வந்து அ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில அது இவங்கெல்லாம் விளக்கேத்தி வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களும் அன்னதானம்லாம் குடுக்குறது இந்த தக்காளி சாதம், இந்த மாரி காரமான சாப்பாடு, இல்ல ரெட் கலர்ல இருக்க சாப்பாடு, இதெல்லாம் அன்னதானம் குடுக்க துவரம் பருப்பு, சாம்பார் சாதம், துவரையிலலாம் வந்து அதிகமான செவ்வாய் இருக்கு. இதெல்லாம் அன்னதானமா குடுக்க குடுக்க இவங்கலாம் வாழ்க்கை இன்னும் மென்மேலும் வளருவாங்க. இப்ப வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நெறைய விஷயங்கள் நடக்கும். இவரு சொல்றது கரெக்ட்டுப்பா. சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்க இந்த யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவரு சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவும், அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எதுக்கு கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூவிலேயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இவன் நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள நானு இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்கு. ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் கையிலலாம் செங்கோல் வச்சிருப்பேன். நெறைய பேர் நெறைய டைம் நான் வேற மெட்டல்ஸ் வச்சிருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏத்த மாரி மெட்டல்ஸ் இருக்கு. எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு? தங்கத்துல இருந்தா என்ன? வெள்ளில இருந்தா என்ன? வெள்ளிலயே செய்றாங்க. அது ஏன் வெள்ளில செய்றாங்க? நம்ம இரும்புல செய்யலாம்ல. பேப்பர்ல வரைற எந்திரத்துக்கும், செம்புல வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு லக்னம்
அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸில் வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க 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 ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். சார் நீங்கள் சொன்னது நல்லா இருக்குது. நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கலாக எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பண்ணால் எனக்கு சரியாகும்? நான் வீட்டில் உக்காந்து வீட்டில் இருக்க சமாச்சாரங்களை வச்சு நான் என்ன பண்ணால் ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோன்னே கால் எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க, கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவானை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.